இன்றைக்கி நம்ம உங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குறிப்பு நம்ம படிக்கிறதுன்றது மூளை சம்மந்தமானது. மூளை சம்மந்தமான மூளைக்கு ஒரு மனப்பாடம் பண்ணுறதோ, ஒரு திங்க் பண்ணுறதோ, இந்த மாதிரி வேலைகள், புரிஞ்சு படிக்கிறது, அந்த மாதிரியான வேலைக்கானது தான் மூளை சம்மந்தம். இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மைண்டை நல்லா கரெக்டாக வச்சுக்கணும். மைண்டை டைவர்ட் பண்ணக்கூடாது. டைவர்ட்னா என்ன? வேறு எதை பற்றியும் நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா அதனால நம்ம வேறு எதை பற்றி யோசிக்கக்கூடாது. இங்கே படிக்க வந்துட்டோம் அப்படின்னம்னா படிக்கிறத மட்டும்தான் திங்க் பண்ணணும். நல்லா சாமி கும்பிட்டு அவங்கவுங்க சாமியை கும்பிட்டு படிக்கிறத மட்டும் திங்க் பண்ணணும். நம்ம வெளியில் உள்ள விஷயத்த மறந்துடணும். வரும் ஞாபகம், எல்லாமே வரும். விளையாண்டது, போனது, வந்தது, பஸ்ஸில் போனது, வந்தது எல்லாம் வரும். அதை பற்றிலாம் யோசனை பண்ணாமல், அதுதான் நம்ம படிப்பை கெடுக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது தூக்கம். இன்னொன்று நம்ம மற்றதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, மற்றவங்க சண்டை போடுறாங்க, மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது. நம்ம விஷயத்தை நம்ம முடிக்கணும். நம்ம என்ன சாதனை பண்ணோம், நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம், அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்கள பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஒழுங்காக இருக்கோம். நம்ம வந்தோமா, டியூஷனுக்கு வந்தோமா, நம்ம ஸ்கூலுக்கு வந்தோமா, நல்லா படித்தோமா, நல்லா ட்ரெஸ் பண்ணோமா, நல்ல பேர் எடுத்தோமான்னு. பேர் எடுக்கிறது கஷ்டம், நல்ல பேர் எடுக்கிறது கஷ்டம், கெட்ட பேர் எடுக்கிறது ஈஸி. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே மைண்டை அலைபாய விடக்கூடாது. சினிமா, மற்ற விஷயங்கள் எதுலேயும் விளையாட்டுனா விளையாட்டு அதோடு முடிச்சிடணும். சினிமாவுக்கு போனீங்கன்னா அதோட மறந்துடணும். இங்கே உட்கார்றப்ப படிக்கிறப்ப அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ மனதை படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னு அதை எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்குறப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா வரும். அதனால் எழுதி பார்க்கணும். அப்போ தான் பரீட்சையில் நிறையா மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். சின்ன கொஸ்டினுக்கு சின்னதாக எழுதணும், பெரிய கொஸ்டினுக்கு விவரமாக எழுதணும். எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கணும். எது எப்படி ஆப்ரேட் பண்ணது உலகத்தில் அப்படின்ற அறிவு தான் நம்மளுக்கு படிப்பு. அதுதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ.